யானையும் எலியும். முன்னொரு காலத்தில் ஒரு உயிரோட்டமான காட்டின் மையத்தில் எல்லா என்ற வலிமைமிக்க யானை வசித்து வந்தது. அவளுடைய பெரிய உறுதியான கால்கள் மற்றும் நீண்ட தும்பிக்கையுடன் கனமான மரக்கட்டைகளை தூக்குவது, பாதைகளை சரி செய்வது மற்றும் கற்பாறைகளை நகர்த்துவது ஆகியவற்றில் அவள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவுவாள். எல்லா விலங்குகளும் அவளது வலிமையை மெச்சின. ஒரு வெயில் காலை மைலோ என்ற சிறிய எலி எல்லா நோக்கி விரைந்தது. எல்லா, அவர் பதட்டத்துடன் கிரிச்சிட்டார், நீங்கள் எனக்கு ஏதாவது உதவ முடியுமா? ஒரு விவசாயியின் வயல் முழுவதும் சுவையான உணவு இருக்கிறது, ஆனால் வேலை மிகவும் உயரமாக இருப்பதால் என்னால் ஏற முடியவில்லை. எல்லா சிரித்தாள். அவளுடைய ஆழமான குரல் காட்டில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தது. ஓ மைலோ, நீ மிகவும் சிறியவள். நீங்கள் வேலை வழியாக எளிதாக கசக்கிவிடலாம். உனக்கு ஏன் என் உதவி தேவை? மைலோ தீர்மானமாக தனது சிறிய தலையை ஆட்டினார். இது அளவை பற்றியது அல்ல, எல்லா. இது ஒன்றாக வேலை செய்வது பற்றியது. எனக்கு உதவுங்கள் என்றார். எல்லா கொஞ்சம் குழப்பமடைந்தாள், ஆனால் அவள் தனது சிறிய நண்பருக்கு உதவ ஒப்புக்கொண்டாள். மெதுவாக அவள் மைலோவை தனது தும்பிக்கையால் தூக்கி விவசாயியின் வயலுக்கு அழைத்துச் சென்றாள். அவர்கள் வயலை நெருங்கிய போது விவசாயியின் நாய் சத்தமாக குரைக்கத் தொடங்கியது. மைலோவின் இதய துடிப்பை ஏற்படுத்தியது. மைலோ விரைவாக கிசுகிசுத்தான். எல்லா, என் வழியை பின்பற்றுங்கள். எல்லாவின் கவனமான வழிகாட்டுதலுடன் மைலோ வேலியின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய துளை வழியாக ஓடினார். நாயால் கவனிக்கப்படவில்லை. அது தனது சிறிய பாதங்களில் உணவை நிரப்பி எல்லா நோக்கி வேகமாக ஓடியது. எல்லா திகைத்து போனாள். மைலோ, நீ மிகவும் புத்திசாலி. உங்களுக்கு வலிமை தேவையில்லை, புத்திசாலித்தனமான சிந்தனை. அளவு ஒரு பொருட்டல்ல என்று நான் கற்றுக்கொண்டேன். இதயம், மூளை மற்றும் குழுப்பணி ஆகியவைதான் முக்கியம். அன்றிலிருந்து எல்லா மற்றும் மைலோ சிறந்த நண்பர்களானார்கள். பெரியதும் சிறியதும் ஒன்றாக வேலை செய்தால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். காட்டு விலங்குகள் அடிக்கடி அவை ஒருவருக்கொருவர் உதவுவதைக் கண்டன. ஒவ்வொரு உயிரினமும் வழங்க மதிப்புமிக்க ஏதாவது ஒன்றை நிரூபிக்கின்றன.